வணக்கம் சார். நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் சேமபாளையம்ன்ற ஒரு ஊரில் இயங்கிட்டு இருக்க ஏரோ கேர்ன்ற நிறுவனத்துலேருந்து பேசுவோம். என் பேர் பார்த்தீங்கன்னா அரவிந்த் ராஜ். என்னுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு ஒரு என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணணும் நம்ம ஊரில் அப்படின்ட்டு ஒரு 2.5 வருஷமாக நம்ம இப்போ இங்கே ட்ரோன் டெக்னாலஜி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா போத்து மிஷின் ஸ்ப்ரே பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லாக மிஷின் சேல் பண்ணிக்கிட்டும் இருக்கிறோம். நம்மக்கிட்ட ஏகப்பட்ட வேரியன்ஸ் இருக்குது. கஸ்டமர் என்னென்ன விருப்பப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன, அவங்க பட்ஜெட் என்ன, அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிஷின் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 5 லிட்டரில் ஆரம்பித்து 50 லிட்டர் வரைக்கும் மிஷின் இருக்குது. நம்ம ஊருக்கு என்னென்ன கிராப் வேணும், அவங்களுக்கு இதுதான் என்னுடைய தேவைன்னு வராங்க, என்னோட பட்ஜெட் இதுதான் வராங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மிஷின் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் கொடுத்துட்டோம்னா நம்ம மிஷினுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் ஃப்ளை பண்ணுறீங்களோ அந்த நாள் வரைக்கும் மிஷினுக்கு சர்வீஸ் நாங்கள் கேரண்டி பண்ணி தந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்லேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணி தான் நாங்கள் மிஷின் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 90 மிஷினுக்கு மேலே கொடுத்துருக்குறோம். 90 மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரோனில் பார்த்தீங்கன்னா 6 ரெக்கை இருக்குது. இப்போ நான் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா 4 ரெக்கைலாம் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு இதில் முக்கியமான வித்தியாசம் என்னென்னா சார், இப்போ நம்ம கிட்ட 4 வீல் வச்ச வண்டியும் இருக்கு, 6 வீல் வச்ச வண்டியும் இருக்கு. 6 வீல் வச்ச வண்டியில என்ன ஒரு பெனிஃபிட் பாத்தீங்கன்னா பின்னாடி 2 டயர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹையர் லோடு கொடுத்தாலும் மிஷின் ஸ்ட்ரெஸ் இல்லாம போகும். இதுல 6 ரெக்கை இருக்கும்போது அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் 6 வீல் இருக்கப்ப. இதுல 6 ரெக்கை ஏன் இருக்குது அப்படின்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா காத்தோடைய வேகம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆடி மாசம்லாம் நல்லாவே காத்தடிக்கும். அது இல்லாம நம்ம ஊர்ல ஒரு அதிகமா ஆடி மாசம் பயிர் பண்ற ஒரு பயிர் பாத்தீங்கன்னா மக்காச்சோளம். மக்காச்சோளம் டைம்ல ஆடி மாசமும் மக்காச்சோளமும் ஒன்னா மீட் ஆகும். மக்காச்சோளத்துக்கு ஒரு ஹைட்ல பறக்கணும், காத்தும் இருக்கும். ஸோ 6 ரெக்கை இருக்கும்போது உங்களுக்கு மிஷின் அலையாம ஸ்டேபிளா போகும். அலையாம போறப்பதான் மருந்தும் சீரா அப்ளை ஆகும். அதனால தான் நம்ம அதிகமாக நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 90% உங்களுக்கு 6 ரெக்கை தான் கொடுப்போம். ஏன்னா இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், 4 ரெக்கையோட ஸ்டெபிலிட்டியும் 4 ரெக்கையோட ஈஸியாக இருக்கும், பேட்டரி பெர்ஃபார்மன்ஸும் 4 ரெக்கையோட நல்லா இருக்கும். அப்படிங்களா? இப்போ இந்த மிஷின் மூலம் எந்தெந்த கிராப்புக்கெல்லாம் நம்ம மருந்தடிக்கலாம் சார்? இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரேயர். ஸ்ப்ரேயர் எந்தெந்த கிராப்புக்கு பயன்படுத்துகிறோமோ எல்லா கிராப்புக்கும் இந்த மிஷினை பயன்படுத்தலாம். இது பறந்துட்டு தெளிக்கிற ஒரு ஸ்ப்ரேயர், அவ்வளோதான். இதுக்கும் நம்ம நார்மல் ஸ்ப்ரேயருக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. மருந்து மட்டும் அதில் கம்மியாக யூஸ் பண்ணுறோம். மருந்து இப்போ ஒரு ஏக்கருக்கு நீங்கள் சொன்னீங்க ஒரு டேங்க் அடிச்சிக்கலாம் அப்படிங்க. இப்போ நம்ம நார்மலாக இப்போ மிஷின் வச்சு நம்ம ஸ்ப்ரே அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏக்கருக்கு 8 டேங்க் மினிமம் அடிச்சிருக்கோம். ஆமாங்க சார். ஸோ இப்போ அதோடைய ரிசல்ட்டும் இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் சார்? அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை விட நல்லாவே இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்னு நாங்கள் சொல்கிறோன்னா, சொந்த காட்டுக்காரங்க இருந்து கையால் அடித்தாங்கன்னா 6 டேங்க்ல அடிச்சிருவாங்க. ஆள் வச்சு அடிச்சா 8 டேங்க்ல அடிப்பாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 4 கை ஸ்ப்ரேயர் டேங்க்கு யூஸ் பண்ணுற மருந்தை ஒரே டேங்க்ல கலந்துருவோம். ஸோ நாங்கள் மருந்தை பெருசாக கட் பண்ணல. என்ன மருந்து தேவையோ அதான் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் நம்ம நார்மலாக பயன்படுத்துறது என்ன மருந்து தேவையோ அதோட அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் இதில் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். 10 லிட்டர் நாங்கள் கலக்கும் போது இந்த மிஷின் சீரான வேகத்தில், சீரான இடைவெளியில், சீரான அவுட்டு, மருந்துடைய அவுட்ல பறக்கும். 4 ரெக்கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கு. ஸோ இதுக்கும் எப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது எப்படி ரிசல்ட் இருக்கும்? நேர்கோட்டில் இருக்கிற அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தெளிக்கிறதே தான் அடுத்த இடத்துல தெளிக்க ரெண்டா அப்ளை ஆகிட்டு வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஏரியால அப்ளை ஆகும். அது இன்னும் அகன்று அப்ளை ஆகி வைடரா 6 நாசில் போட்டுருக்கோம். அதை நீங்க கவனிக்கல. ஆமா, அதுல பின்னாடி 2 நாசில் இருக்கு, முன்னாடி 1 நாசில் இருக்கு. 2 நாசில் அங்க போட்டுருக்கோம். சோ இன்னும் அகலம் கவர் ஆகிட்டு போகும். ஓகே. இந்த நாசிலோட ஆங்கிளே பாத்தீங்கன்னா இப்படி தான் தெளிக்கும். இப்படி தெளிக்கும் போது உங்களுக்கு இன்னும் சைடுல கவர் ஆகிட்டு நல்லா போகும். அதுவும் இல்லாம அந்த மிஷின்ல செய்யற வேலையை இந்த மிஷின்ல இன்னும் சீக்கிரமா முடிச்சிடலாம். ஏன்னா மேனா உங்களுக்கு அதிகமா கவர் ஆகும். பம்பு பெரிய பம்பு, வெளியே தண்ணி வெளியமா தள்ளும். சரி. இப்போது நார்மலாக நம்ம மருந்து அடிக்கும் போது, மிஷினில் அடிக்கும் போது ஒரு சில டைம் நம்ம ஃபீல்டை மிஸ் பண்ணிடுவோம். எங்கே நம்ம விட்டோம், எங்கே ஆரம்பிச்சோன்னு மறந்துடுவோம். அப்படி இருக்கும்போது இந்த ட்ரோனில் அடிக்கும் போது கரெக்டாக ஃபீல்டு எல்லாமே 100% கவர் ஆகுமா? கண்டிப்பாக கவர் ஆகும். ஏன் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணுறது ஜிபிஎஸ் டெக்னாலஜி. ஓகே. ஜிபிஎஸ் கோஆர்டினேட் நமக்கு நில அளவுக்கே ஜிபிஎஸ் டெக்னாலஜி தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க அளந்து எடுக்கிறதுக்கு. இப்போ மருந்து எங்கே ஸ்டாப் ஆகுதோ மிஷின் அங்கே ஸ்டாப் ஆகிடும். நம்ம திரும்பி மருந்தை ஃபில் பண்ணிட்டு ஆரம்பித்து விட்டோம்னா எங்கே ஸ்டாப் ஆயிருக்கோ மிஷின் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடும். நான் வேணா உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ் தரேன். நீங்களே மக்கள்கிட்ட காமிங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, 4 பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா. ஓகே. இப்போ இந்த ட்ரோன் மூலம் நீங்கள் இப்போ எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு நம்ம 2.5 வருஷமா இது நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். நம்ம ஸ்ப்ரே பண்ண அந்த பயிர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் பண்ண அந்த பயிரே கிடையாது. எல்லா பூ பயிர்கள் ஆரம்பிச்சு காய்கறி பயிர்களில் நம்ம பணப்பயிர்கள் வரைக்கும் எல்லா பயிர்களும் பண்ணி கொடுத்துருக்கோம். தென்னை, மாத்து, பலா, தென்னை பண்ணியிருக்கோம், மா பண்ணியிருக்கோம்,
சப்போர்ட்டா பண்ணியிருக்கோம் மரப்பயிர்கள்ல. இப்போ ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது தென்னைக்கெல்லாம் ஹைட் ஜாஸ்தி 50 ஹைட் வரைக்கும் மிஷின் பறக்கும். 50 அடி அதனால பிரச்சனை கிடையாது. 50 அடி பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே. நம்ம ரெகுலரா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். மக்காச்சோளம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம 8000 ஏக்கருக்கு மேல இங்க பண்ணி கொடுத்துருக்கோம். கரும்பு நம்ம ஏரியால கரும்பு தான் பாத்தீங்கன்னா அதிகபட்ச பயிர். கரும்புக்கு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸே 5000 ஏக்கருக்கு மேல இருக்கு சார். ஓகே ஓகே. இப்போ நம்ம இந்த எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் எந்தெந்த இப்போ சங்கராபுரத்தில் இருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் அதிகபட்சம் போய் மருந்து நம்ம டீம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க சார். தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து எங்கே இருந்து ஆர்டர் வந்தாலும் சரி, மிஷின் சர்வீஸு, மிஷின் சேல்ஸு, உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுமா, எங்கே தமிழ்நாட்டில் ஆர்டர் கிடைச்சாலும் நம்ம டீமால் வந்து பண்ணி தர முடியும். உங்களுக்கு 90 டீம் இருக்காங்க மொத்தம் நமக்கு தமிழ்நாட்டில் மட்டும். ஸோ நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு என்னால் 2 பேருக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஆர்டர் என்கிட்ட பிளேஸ் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு மிஷின் உங்கள் காட்டை வந்து முடிச்சிருக்கும். ஸ்டாண்டர்ட் ரேட் தான். எந்த மிஷின் வந்து பண்ணி கொடுத்தாலும் கரெக்டான வேலை, கரெக்டான லேபரில் கரெக்டாக பண்ணி கொடுத்து உங்களுக்கு வெளியே வந்துடுவாங்க. இப்போ ஒரு ஏக்கர் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சார்? அதிகபட்சம் 4 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் சார். 5 நிமிஷத்தில் அடிச்சிடலாம். இப்போ நான் ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னா நான் ஒரு அதிகபட்சம் 1/2 மணி நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சு வெளில வந்து. அதாவது நம்ம அப்படி தான் வந்து தப்பு கணக்கு போடுறோம். 1 மணி நேரம் ஆகும் 5 ஏக்கர். ஏன்னா நாங்கள் மிஷினை வந்து அன்லோட் பண்ணோம். நீங்கள் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊற்றணும். இல்லை மிஷின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மிஷினோடைய ஒர்க்கிங் டைம் 25 நிமிஷம் தான் ஆகும் 20 ஏக்கருக்கு. ஓகே. ஆனால் மற்ற திங்ஸையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். 1 மணி நேரம் தாராளமாக ஆகும். இதுவும் பெரிய பெரிய காடாக இருந்ததுன்னா நான் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 72 ஏக்கர் வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஒரே இடத்துல இருந்து பண்ணி கொடுத்துருக்கேன். மன்னார்குடியில் நெல்லுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் 72 ஏக்கர் ஒரு நாளைக்கு. சரி, இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் தான் என்கிட்ட இருக்குது. சரிங்களா, எனக்கு நான் வந்து ட்ரோன் மூலம் மருந்து அடிக்கணும். மினிமம் நான் கிரிட்டேரியா அப்படி இந்த 1 ஏக்கர் இருந்தால் பண்ண மாட்டோம், 5 ஏக்கர் இருக்கணும், 10 ஏக்கர் அப்படியே 1 ஏக்கர் இருந்தால் பண்ணுவோம் சார். அவ்வளோ. ஏன்னா இப்போ டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அதெல்லாம் வருது இல்லை, அதனால கேட்குறேன். வந்து எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி, இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் சரி, இங்கேருந்து 50 கிலோமீட்டர் தான் சரி, 50 கிலோமீட்டர் வரோம்னா மினிமம் 10 ஏக்கர் கேட்போம். அவ்வளோதான். ஒரே ஆள் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு வந்தோம்னா 10 ஏக்கர் கேட்போம். அவ்வளோதான். இதே இல்லை இப்போ கள்ளக்குறிச்சி சாப்பாடு சார்ஜ் எதுவுமே கிடையாது. ஓகே, எல்லாமே எங்களுக்கு. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க சார்? நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு டேங்க் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டேங்க் 800 ரூபாய் வாங்கிட்டு இருக்கோம் சார். அது அக்ராஸ் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் சரி 800 ரூபாய் தான் சார். ஓகே. இது எல்லா பயிருக்குமே இந்த எல்லா பயிருக்கும் சேர்ந்து. இதில் வந்து இப்போ அந்த பயிருக்கு எவ்வளோனா கிடையாது. எங்களுக்கு ஸ்ப்ரேயிங்க்கு எந்த பயிர் இருந்தாலும் 800 ரூபாய். இப்போ இந்த ட்ரோன் மூலம் எந்தெந்த மருந்தெல்லாம் ஸ்ப்ரே பண்ணலாம்? இப்போ ஆர்கானிக், இன்ஆர்கானிக் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஆர்கானிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீவாமிர்தம், பஞ்சம் அதெல்லாம் பண்ண முடியுமா? எல்லாமே பண்ண முடியுமா? எல்லாமே பண்ண முடியும் சார். திரவ வடிவில் நமக்கு தேவை சார். திரவ வடிவில் இது வந்து லிக்விட் நீட்டாக கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு எதை வேணாலும் ஸ்ப்ரே பண்ண முடியும். ஓகே ஓகே. பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. மீன் கரைசல் பண்ணியிருக்கோம், ஜீவாமிர்தம் பண்ணிருக்கோம், பஞ்சகாவியா பண்ணிருக்கோம், ரசகாவியா பண்ணிருக்கோம், நீர்மோர் கரைசல் பண்ணியிருக்கோம், மீன் அமிலம் பண்ணியிருக்கோம், எல்லாம் ஹியூமிக் ஆசிட்லாம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். எல்லாமே பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. சரி, இதில் இந்த ட்ரோன் மூலம் ஏதாவது மருந்து அடிக்க முடியாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? அதாவது அடிக்க முடியாதுன்னா பக்கத்துல களைக்கொல்லி அடிக்கிறோம் இல்லைங்களா, பக்கத்துல வந்து ஒரு மேனை தள்ளி போட்டுருவோம். பக்கத்து பயிர் வந்து பாதிக்கக்கூடாதுன்னு. ஒரே பயிராக இருந்தால் பிரச்சனை கிடையாது. பக்கத்துல வேற பயிர் இருக்குதுன்னா கண்டிப்பா ஒரு மேனை தள்ளி போட்டுருவோம். அந்த ஒரு மேனை வந்து நீங்க கையில தான் அடிச்சுக்கணும் சார். அது மட்டும் தான் அதில் டிராபேக்னு பாத்தீங்கன்னா. அதை தவிர மிச்சம் எல்லாமே பண்ண முடியும். பண்ண முடியாததுன்னு எதுவும் கிடையாது. ஓகே. செட் ஆஃப் ட்ரோன் நான் வாங்கணும் அப்படிங்கும் போது எவ்வளவு பேட்டரி கொடுப்பீங்க சார்? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த 3.5 லட்சம் இந்த மிஷின் பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் ரூபாங்க சார். 16 வந்து 10 கனெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா 4 லட்சம் ரூபாய் மிஷின். இது கூட ஒரு மிஷின், ஒரு சார்ஜர், ஒரு பேட்டரி வருங்க சார். இதோடைய பேட்டரி பாத்தீங்கன்னா ஒரு செட் பேட்டரி 67,000 ரூபாய் வருங்க சார் இன்னைக்கு ரேட்டுக்கு. அந்த மிஷின் பாத்தீங்கன்னா 10 லிட்டர் மிஷின் சார். ஓகே. 10 லிட்டர் மிஷினுக்கு 16,000 mAh பேட்டரி போட்டு தருவோம் சார். அதுல வந்து ஒரு மிஷின், ஒரு பேட்டரி, ஒரு சார்ஜர் வந்து 3.5 லட்சம் ரூபாங்க சார். ஓகே. அதுல வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரி வாங்குறீங்கன்னா ஒரு பேட்டரியோட காஸ்ட் 50,000 ரூபாய் வருங்க சார். ஓகே. இதை தவிர்த்து என்னென்ன வேரியன்ட் இருக்கு நம்மள்ட்ட சார்? இது இல்லாம 5 லிட்டர் வேரியன்ட் இருக்குங்க சார். சொந்த பர்பஸ் தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னா 2.5 லட்சம் ரூபாய் 5 லிட்டர் பண்ணி தர முடியும் சார் நம்மளுக்கு. இப்போ நான் ஒரு விவசாயியா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேண்ட் ஸ்ப்ரேயரோ இல்லை மிஷின் வச்சியோ இல்லை இந்த ட்ரோன் வச்சு அடிக்கும்போது அதுக்கும் இதுக்கும் நான் அதை மருந்து வாங்குறதுலேருந்து டைம் வாங்குறதுலேருந்து என்னென்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் மருந்து மிஷின் வச்சு அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாங்குறேன்னா வந்து 1 லிட்டர் மருந்து வாங்குறேன்னா அது மேக்ஸிமம் வந்து ஒரு 4 டேங்க் இல்லை 5 டேங்க் தான் அடிக்க முடியும். அது ஒரு ஏக்கருக்கு வந்து மருந்தை பொறுத்து அது வெரி ஆகும். ஆவரேஜாக ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுங்க. ஆவரேஜாக 1000 ரூபா செலவு. இப்போ வந்து நான் ட்ரோன் மூலம் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ நான் மருந்து செலவு பண்ணுவேன்? 500லேருந்து 600 ரூபாய் செலவு ஆகுதில்ல. எங்களுக்கு 800 ரூபாய் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஒரு 800 எவ்வளோ வருது? 1400 ரூபாய் வருது. நீங்க கையில் அடிக்கிறீங்கன்னா ஒரு 1000, கண்டிப்பா இன்னும் ஒரு 500லேருந்து 600 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு செலவாயிடும் உங்களுக்கு. ஒரு 8 டேங்க் அடிக்கிறீங்க, டேங்குக்கு 50 ரூபாய் 400 ரூபாய் ஆச்சு உங்களுக்கு. பெட்ரோல் செலவு இருக்கு, அதுக்கு மேல டீ காஃபி செலவு இருக்கு. எங்க கிட்ட அந்த எந்த செலவும் கிடையாது. நீங்க ஜஸ்ட் இது மட்டும் கொடுத்தீங்கன்னா ஈக்குவலா வந்துடும் உங்களுக்கு. ஆனா விஷயம் என்னன்னா இதுல வந்து நாங்க டைம் சொன்னோம்னா டைமுக்கு வந்து அடிச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு. சீரா பட்டிருக்கோம் உங்களுக்கு. வந்து இன்னைக்கு அடிக்க வேண்டிய மருந்து நாளைக்கு நாளானைக்குன்னு தள்ளி போகாது. அதுவும் இல்லாம ஆளால ஒரு சில மருந்துக்கு தான்
பயிர் தான் அடிக்க முடியுது. எஸ். தலைக்கு மேலே வந்தால் நீங்கள் ஆள் வச்சு அடித்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மருந்து நம்ம அடிக்கும்போது இன்னொரு விஷயம் கேட்கணுன்னா, இப்போ நம்ம மருந்து வச்சு மிஷின் வச்சு அடிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, அது மருந்து முகத்தில் அடிக்கும் போது நிறைய சைடு எஃபெக்ட்லாம். ஏகப்பட்ட பிரச்சனை. ஆனால் இது வந்து நம்ம ஹைட்டில் அடிக்கிறோம், அது காற்றுல மிக்ஸ் ஆகி போகாது. ஏன்னா நம்ம வந்து ஒட்டு பூசைகள் யூஸ் பண்ணிட்டு காற்றுல கீழே தான் அழுத்துற மாதிரி தான். நீங்கள் இப்போ ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறோம் இல்லைங்களா, நீங்கள் அப்பவே பார்ப்பீங்க காற்றுடைய வேகத்தில் கீழே தான் அழுத்துமே தவிர உங்களுக்கு சைடில் படந்து போகாது. செடி ஃபுல்லாக நீட்டாக உங்களுக்கு போட்டு போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அளந்து ரூட் போட்ட பிளாட்டை வந்து ஷேர் பண்ணுறோங்கண்ணா. ஷேர் பண்ணுறப்ப என்ன வேகத்தில் மிஷின் போகணும் எல்லாத்தையுமே நம்ம இங்கே செட் பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம பண்ண வேண்டிய பிளாட் வந்து மிஷினுக்கு லோட் ஆகும். இப்போ லோட் ஆன பிறகு நம்மளுடைய வேலை என்னென்னா ஜஸ்ட் மிஷினை ஆன் பண்ணி டேக் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விட்டோம்னா எங்கே ஆரம்பிக்கணும் இருக்குதோ அங்கே வந்து மிஷின் மருந்து ஆன் பண்ணோம்னா ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் ட்ராவல் ஆகிறது உங்களுக்கு வந்து சைட் பை சைடு உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ மிஷின் ட்ராவல் ஆகிறது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு அங்கேயே தெரியும். டெமோ பர்பஸ்க்காக உங்களுக்கு இப்போ வந்து தண்ணி தீர்ந்துருச்சுன்னா எப்படி மிஷின் வந்து அங்கே இருந்து ஆரம்பிக்கும்ன்றதை உங்களுக்கு இப்போ நான் காட்ட போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி தீர்ந்துருச்சுன்னா இப்போ தீர்ந்துருச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து இப்போ வந்து மிஷின் நின்றுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கொண்டு வந்து லேண்ட் பண்ணுறோம். லேண்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி ஒரு இடத்துல தீர்ந்துருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து தான் திருப்பி ஸ்ப்ரே ஆரம்பிக்கும். அது எப்படி அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். லிஃப்ட் பண்ணுறேன். என் கையை ஃபுல்லாக பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு ஆன் பண்ணி விடுறேன். ஆட்டோமேட்டிக்காக ட்ரோன் எங்கே நின்றுச்சோ அங்கே தான் போகும். நான் எதுவுமே பண்ணல. நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லேயும் பார்க்கலாம். ட்ரோன் போகிற உங்களோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும் ரெக்கார்டிங்லேயே. ஜஸ்ட் நம்ம போயிடுச்சுன்னா பம்ப் ஆன் பண்ணால் போதும், ஸ்ப்ரேயிங் ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்படியே கூட போயிட்டு கூட காமிக்கலாங்கண்ணா, தண்ணி எவ்வளோ பட்டிருக்கு பயிர்லன்றதான் உங்களுக்கு தெரியும். வேணா வந்துட்டு போன எடுத்துக்கோங்க. மிஷின் வருது பாருங்க. Attitude. Okay.